ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்கிமிட்டர் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சீமென்ஸ் கவுண்டர். அதாவது சீமென்ஸ் கவுண்டரில் 2 டைப் கவுண்டர் இருக்குது. அப் கவுண்டர், டவுன் கவுண்டர். அது சேர்ந்த மாதிரி செப்பரேட்டாக அப் டவுன் கவுண்டர் ஒன்று இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா அப் கவுண்டர் பார்க்கலாம். அப் கவுண்டர் பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் ரைட் சைடு C2U அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி C0ன்னு நேம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப் கவுண்டருக்கும் CUக்கும் Rக்கும் இன்புட் கொடுக்கணும். அது ஃபேவரட்டில் இன்புட் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலி ஓப்பன் கான்டாக்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவுட்புட் காயிலும் நம்ம கொடுக்கணும். அவுட்புட் காயிலும் ஃபேவரட்டில் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப் கவுண்டருக்கு இன்புட் பார்த்திங்கன்னா I0.0, ரீசெட்டுக்கு அட்ரஸ் பார்த்திங்கன்னா I0.2 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அவுட்புட் காயிலுக்கு Q0.0 அப்படின்னு அட்ரஸ் கொடுத்து ஓகே கொடுக்கணும். Q0.0 ஓகே. PV ப்ரெசன்ட் வேல்யூ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 5ன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் கொடுங்க, டவுன்லோட் டு டிவைஸ், லோட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். மாடிஃபை டு 1 கொடுங்க, ஓகேங்களா. கொடுத்தீங்கன்னா கவுண்ட்டு பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 3 4 5 வந்தால் எனக்கு ஆன் ஆகணும் மோட்ரு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ 5 வந்துடுச்சு. எனக்கு மோட்ரு பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ரீசெட் கொடுக்குறேன். இப்போது ரீசெட் கொடுத்ததையும் எனக்கு பார்த்திங்கன்னா 0ன்னு ஆயிடுச்சு, ஓகேங்களா. 1 2 3ன்னு கம்மியாகாது, டோட்டலாக பார்த்திங்கன்னா ரீசெட் ஆயிரும். அகைன் பார்த்திங்கன்னா 1 2 3 5ன்னு அதிகமாக கொடுத்தனா எனக்கு மோட்டரை எனர்ஜைஸ் ஆகும். பார்த்திங்கன்னா டவுன் கவுண்டர், ஓகேங்களா. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் CTD அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா டவுன் கவுண்டர் நம்மளுக்கு வந்துடும். நேம் பார்த்திங்கன்னா C1 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட்டில் போயிட்டு அவுட்புட் காயில் கொடுங்க. அப்புறம் இன்புட் கொடுக்கணும். CDக்கும் LDக்கும் இன்புட் கொடுக்கும், அதாவது டவுன் கவுண்டருக்கும் LDக்கும், ஓகேங்களா. இன்புட் கொடுத்து அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. இப்போது PVக்கு ப்ரீசெட் வேல்யூ 5ன்னு கொடுத்துருங்க. CTக்கு இன்புட் அட்ரஸ் I0.3 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் LDக்கு I0.4 அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அவுட்புட்டுக்கு Q0.1 மோட்டர் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுவோம். கம்பைல் கொடுத்துருங்க, டவுன்லோட் டு டிவைஸ், லோட் கொடுத்து லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாடிஃபை கொடுத்து 1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் 2 ஆனில் இருக்கும், அதாவது டவுன் பண்ணிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஆனில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு LD கொடுத்தா என்ன ஆகும்? LD கொடுத்தா ப்ரீசெட் வேல்யூ 5 இருக்கா, அந்த 5 வேல்யூக்கு நமக்கு ரீச் ஆயிரும். கவுண்டர் 5ன்னு ரீச் ஆச்சுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் 2 ஆஃப் ஆயிரும், ஓகேங்களா, ப்ரீசெட் வேல்யூக்கு வரும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப் கவுண்டர், டவுன் கவுண்டர் ரெண்டையும் சேர்த்த மாதிரி கவுண்டர் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. CTUDங்கிறது அப் டவுன் கவுண்டர். C3ன்னு அட்ரஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போது அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், ரீசெட், LD இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கான்டாக்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. இன்புட் கான்டாக்ட் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் பார்த்திங்கன்னா அதுக்கு அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். அவுட்புட் காயில் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ CUக்கு இன்புட் அட்ரஸ் I0.0 அப்படின்னு கொடுக்குறோம். டவுன் கவுண்டருக்கு I0.1 அப்படின்னு கொடுங்க. ரீசெட்டுக்கு I0.3 அப்படிங்கிற ஒரு இன்புட் அட்ரஸ் கொடுத்துருங்க. LDக்கு I0.4, PVக்கு ப்ரெசன்ட் வேல்யூக்கு 5ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அவுட்புட் காயிலுக்கு Q0.0
மோட்டர்னு 1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணலாம். கம்பைல் கொடுத்து டவுன்லோட் டு டிவைஸ் கொடுங்க, லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நான் அப் பண்ணுறேன் கவுண்டரை, 0ல் இருக்குது. இப்போ கொடுத்துட்டேன், 1ன்னு கவுண்ட் ஆகுது. 2 3 4 5 5ன்னு வந்ததும் எனக்கு மோட்டர் 1 எனர்ஜைஸ் ஆயிரும். இதில் டவுன் கவுண்டர் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து எனக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் அகைன் நான் அப் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீசெட் வந்து கொடுக்குறேன். மாடிஃபை டு 1 ரீசெட் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு மாறிடும், மோட்டரும் எனக்கு ஆஃப் ஆயிரும். எல்டிங்கிறது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ 5 ப்ரீசெட் வேல்யூ கொடுத்துருக்குன்னா எனக்கு 5 வந்து எனக்கு கவுண்டரில் வந்து ஷோ ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டர் வந்து எனக்கு ஆன் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.